அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆசியாஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நான் மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். மட்டன் பிரியாணிக்கு கறியை மேரினேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். நான் ஒரு டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போது அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். இதில் மட்டனை தாளிச்சிக்கலாம். நான் எண்ணெய் பாதி நெய் பாதி ஊற்றிக்கிறேன். அப்புறமா வெங்காயத்தை போட்டு அப்புறமா பட்டை கிராம்பு பொடிச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். ரெண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு நான் போட்டிருக்கேன். 3 வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதை நான் புதினா கொத்தமல்லி போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இது நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளியை நான் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதுலேயும் நான் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகா அதிகமாக போட்டுக்கோங்க. நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால பச்சை மிளகா போடலை. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்க கறியை போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் மல்லித்தூள், ஜீரகத்தூள் தனித்தனியாக போட்டுக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் மட்டனை வேக வச்சுக்கலாம். இப்போ 4 விசில் வந்துருச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இதை வேறு ஒரு சட்டிக்கு மாற்றிட்டு அரிசியோடு சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ கறி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நான் 2.5 கப் அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம்.
2½ கப் அரிசிக்கு நான் 5 கப் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிட்டேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். தண்ணி வத்துற வரைக்கும் அடுப்பிலே இருக்கட்டும். இப்போ நம்ம மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, மறுபடியும் திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணி மூடி போட்டுடலாம். இப்போ தம்மில் போட்டுட்டு ஒரு பெரிய வெயிட்டான பாத்திரத்தை மேலே ஏற்றி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பிரியாணி அழகாக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணதுக்கு தயாராகிடுச்சு. ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்ணலாம். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆசியாஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.